வெல்கம் டு அம்பேத்கர் அறம் வெல்லும் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம தமிழ் சிலபஸில் இருக்கிற கண்ணதாசன் அவர்களை பற்றி புது புக்கில் பழைய புக்கில் இருக்கிற முக்கியமான குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது புது 10th இருக்கிற புது 10th இருக்கிற முக்கியமான ஒரு காலக்கணிதம் என்னும் படப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் இவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். இவரோட இயற்பெயர் முத்தையா. இவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி என்னும் ஊரில் பிறந்தவர். அவங்க அப்பா பேர் சாத்தன், அம்மா பேர் விசாலாட்சி. இவர் 1949 கலங்காதிரு மனமே என்னும் திரைப்பட பாடலின் மூலமாக திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமானார். திரையுலகில் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். இது முக்கியமான விஷயம். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இவர் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டால் நம்ம நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்தது பழைய 7th இருந்தது கண்ணதாசன் பற்றி. இவரது காலகட்டம் 1927 1981 வரைக்கும். இவர் பல புனைப்பெயர்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் முக்கியமான புனைப்பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. யாருன்னு என்னன்னு பார்த்தோம்னா, காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், ககமப்பிரியா போன்ற பல புனைப்பெயர்களில் இவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பழைய 8th கொடுத்துருக்குறாங்க அவரை பற்றி. இவர் பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா 24/6/1927 பிறந்திருப்பார். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம் முதலான அவர் படித்த நெடுங்கவிதைகள். இதெல்லாமே நெடுங்கவிதைகள். ராசதண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடகம். இது கம்பர் அம்பிகாபதி பற்றி அவர் படைத்த இனிய நாடகம் எதுன்னு கேட்டால் நம்ம ராஜதண்டனை. 1000 தீவு அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் படைத்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட புதினங்கள் படைத்திருக்கிறார் கண்ணதாசன். இவருடைய சேரமான் காதலி என்னும் வரலாற்று புதினமானது சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. கண்ணதாசன் தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ்களை தொடங்கி இதழ் பணியாற்றினார். கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் பேர் என்ன? தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ்களை தொடர்ந்து இதழ் பணியாற்றினார். நான் நிரந்தரமானவன் அணிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? நம்ம கண்ணதாசன் சொன்னது.